வணக்கம் நண்பர்களே. கிராம நிர்வாக உதவியாளர் பணிக்கு நேர்காணலில் கேட்கப்படும் மிக முக்கியமான கேள்விகள் மற்றும் பதில்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது பார்ட் 4 வீடியோ. உங்களுக்கு பார்ட் 1 வந்து பார்ட் 3 வீடியோ வரைக்கும் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கொடுத்துறேன். அது கிளிக் பண்ணி உள்ள போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெல்கம் டு தடைகளை விட சரிதமடை. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பசலி. கிராம கணக்குகள் பராமரிக்கப்படும் முறை வந்து பசலி ஆண்டு என அழைக்கப்படுகிறது. ஒரு பசலி ஆண்டு என்பது ஜூலை மாதம் தொடங்கி அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் முடியும் வரை வந்து பசலி ஆண்டு எனப்படுகிறது. அடுத்தது ஜமாபந்தி. ஜமாபந்தி என்னன்னா, அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய தீர்வை வரி பாக்கியாகவும் சரியான முறையில் வசூல் செய்யப்பட்டதா, வரி பாக்கி உண்டா, அவ்வாறு வரி பாக்கி உண்டானால் அது எவ்வளவு போன்ற விஷயங்கள் அரசாங்கத்திற்கு தெரிய வேண்டும். அவ்வாறு வசூல் செய்யப்பட்ட தொகை சரியான கணக்கில் வரவு வைக்கப்பட்டதா என்பன போன்ற சகல விஷயத்தையும் தெரிந்து கொள்ளவும் சரிபார்க்கவும் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஜமாபந்தி அதிகாரி கிராம கணக்கு ரிச்சர்களை அனைத்தையும் ஆழ்ந்து தணிக்கை செய்வது ஜமாபந்தி ஆகும். ஸ்டார்ட்டா சொல்லலாம், ஜமாபந்தி அப்படின்னு என்னன்னா, கிராம கணக்கிலே ஆடிட் மாட்டாங்களே, அதுதான் வந்து ஜமாபந்தி ஆகும்னு சொல்றாங்க. அடுத்து வந்து ராஜினாமாக்கள். கிராமத்தில் உள்ள ரைத்துக்கள், அதாவது விவசாயிகள் வந்து வெள்ளத்தினோ தீயினோ பாதிக்கப்பட்ட நிலங்களை வந்து தங்களுக்கு தேவையில்லை என்று சில சமயங்களில் அதன் நில உரிமையை அரசாங்கத்துக்கு விட்டுடுவார்கள். இதுக்கு பேர் தான் வந்து ராஜினாமாக்கள். இப்படி வந்து ராஜினாமா செய்த நிலங்கள் வந்து அவர்கள் தீர்வை கட்ட வேண்டியதில்லை. இவ்வாறு எழுத்து மூலம் எழுதி கொடுக்கும் மனுக்களுக்கு வந்து ராஜினாமாக்கள் என்று பெயர். அடுத்து பெஞ்ச் மார்க். நிலத்தில் வெவ்வேறு இடங்களில் நிலமட்ட உயரத்தை தொடர்ச்சியாக காட்டவும், சமுத்திர மட்டத்திற்கு மேல் உள்ள உயரத்தை காட்டவும், சர்வே ரேகை நெடுக திரிகோண சாஸ்திர ரீதியாய் சர்வே செய்யும் இந்திய சர்வே பார்ட்டியால் அமைக்கப்பட்ட அடையாளங்களில் ஒன்றுதான் பெஞ்ச் மார்க். அடுத்தது வஜா, ரத்து அப்படின்னு நினைப்பலாங்க. பருவகால கோளாறுகளின் காரணமாக மழை பெய்யாவிட்டாலும் அல்லது வெள்ளத்தின் காரணமாக பயிர் முழுதும் சேதமாக்கிவிட்டாலும் அரசாங்கம் மேற்படி தேர்வையை வஜா செய்துவிடலாம், அதாவது ரத்து செய்துவிடலாம். இவ்வாறு கோளாறு ஏற்படுவதற்கு நிலத்தின் சொந்தக்காரின் அஜாக்கிரதை காரணமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பவுண்டு. கிராமத்தின் விளைச்சல் நிலங்களில் புகுந்து பயிர்களுக்கு சேதம் விளைவிக்கும் கால்நடைகளை தண்டிக்கும் பொருட்டு பிடித்து அடைக்க பயன்படுத்தப்படும் இடம்தான் பவுண்டு. அடுத்து இனாம்கள். ஒரு குறிப்பிட்ட காரியத்தை தொடர்ச்சியாக செய்வதற்காக அதற்கு பிரதிபலனாக கொடுக்கப்படும் நிலம் தான் வந்து இனாம் நிலம் எனப்படும். அடுத்து கிவிட்டண்ட். ஊழியம் தேவைப்படாத கிராமங்களை பொறுத்தமட்டில் அவை உரிமை அளிக்கப்பட்ட இனமாக கருதப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட இனாம் நிலங்களை வந்து விற்கவோ வாங்கவோ மாற்றுவோ உரிமைக்கப்பட்டது. இதற்குண்டான தொகை வந்து ரைத்து வாரி, அதாவது விவசாயி வந்து தீர்வைக்கு நிகராக விதிக்கப்பட்டுள்ளது. அடுத்து மனை தீர்வை. நகராட்சி மாநகராட்சிகளை கூட்ட வீட்டு மனையில் விதிக்கப்படும் மனை தீர்வையாகும். அடுத்து சொந்தம். முன்னா பாளையர்களுக்கு வழங்கப்பட்ட இனாம். அடுத்தது ஜோடி. இனாம் தரலால் இனாம் நிலங்களுக்கு ஜமீன்தார்களுக்கு செலுத்த வேண்டிய தொகை. அடுத்து பியஸ்குஸ். ஜமீன்தாரர் அரசுக்கு செலுத்த வேண்டிய தொகை. அடுத்து ஜமீன் முறை. மன்னர் காலத்தில் நிலவரி போன்றவற்றை வசூல் செய்ய இடைத்தரகர்கள் ஏற்படுத்தப்பட்டனர். இதர்கள் ஜமீன்தாரர் என்று பெயர். ஓகே நம்மளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கூட வேற எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ வீடியோ ஸ்கீம் பற்றி டீலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.